ஆக்சுவலி நிறைய பேர் ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு பனிஷர் மேல செம கான்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருந்த சீன்ல இப்படி ஷூட் பண்ணி ஸ்பைடர்மேனை கொல்ற அளவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா காமிக்ல இதை விட பயங்கரமா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதோட பின் கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ பனிஷர் ஸ்பைடர்மேனை சுட்டதுக்கு அப்புறமா அவர் அழகா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுவாரு. சோ அப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஷாட்டை பார்த்து தியேட்டர்ல நிறைய பேர் கத்திருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க. அதுல பாதி பேர் நினைச்சிருப்பாங்க என்னப்பா இது ஒரு சோகமான சீனு, இதுக்கு போய் விசில் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா விசில் அடிச்சவங்களுக்கு கத்துறவங்க மட்டும் தான் தெரியும் இது ஒரு ஐகானிக் காமிக் புக் பேனலோட ரீக்ரியேஷன் சொல்லிட்டு. சோ அந்த பேனலுக்கு பின்னாடி உள்ள பின் கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு நார்மல் பேனல் தான். என்னப்பா ஒரு சூப்பர் ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அதை கையில பிடிச்சிருக்காரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அடிபட்டு கிடக்குறாரு இல்லையா, அவரும் அடிபட்டவரை கையில பிடிச்சிருக்காரு இல்லையா, இவருக்கும் ரெண்டு பேருக்கும் மாரல்லையே வந்து டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது எதிரும் புதிருமானவர்கள். ஸ்பைடர்மேன் நோ கில் பாலிசி, ஆனா பனிஷர் ஒன்லி கில் பாலிசி. ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் தப்பு தண்டனை பண்ணாங்கன்னா அவங்க சட்டத்து முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா பனிஷருக்கு தண்டனை நான் தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோஸ் தான். ஆனா ரெண்டு பேருக்கு பாலிசி வந்து செம்ம டிஃபரெண்டா இருக்கும். சோ இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் இந்த பேனல்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னணி கதையும் கேட்டீங்கன்னா இந்த பேனல்ல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும். அண்ட் இந்த காமிக் பேனல் 2006ல ரிலீஸ் ஆன சிவில் வார் காமிக்கோட 5வது இஷ்யூல வரும். அண்ட் அந்த இஷ்யூல என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சிவில் வார் ஆரம்பத்துல பீட்டர் பார்க்கர் அயன்மேன் பக்கம் தான் நிப்பாரு, அயன்மேன் தான் சப்போர்ட் பண்ணுவாரு. சோ அயன்மேன் சப்போர்ட்டரா இருக்கிறதாலேயே தன்னோட மாஸ்க் கழட்டி தான் தான் பீட்டர் பார்க்கர்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே அறிவிச்சிருப்பாரு. அண்ட் இப்போ ஸ்பைடர்மேனும் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ள போயிருவாரு. அண்ட் இது வரைக்கும் ஸ்பைடர்மேனுக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல டோனி ஸ்டார்க் கீழ இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் டீம் யாரெல்லாம் அவங்களுக்கு கீழே வரலையோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி நெகட்டிவ் ஜோன்ல, அதாவது ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருவாங்க. அதுவும் சூப்பர் வில்லன்ஸ் கூடவே. அண்ட் அந்த ஒரு விஷயம் ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கும். அண்ட் ஒரு படி மேலேயே போய் சூப்பர் வில்லன்ஸ்க்கே கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்து அவங்களே சூப்பர் ஹீரோஸ்க்கு அகைன்ஸ்டா பயன்படுத்துவாரு டோனி ஸ்டார்க். கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாரையும் இந்த வில்லன்ஸ் வச்சே புடிச்சு ஜெயில அடைச்சிருவாங்க. சோ அந்த விஷயம் ஸ்பைடர்மேனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்பதான் உணர்வாரு தான் தப்பான டீம்ல இருக்கோமோன்னு சொல்லிட்டு. சோ அதன் காரணமாக டோனி ஸ்டார்க் முன்னாடியே போயிட்டு நீங்க பண்றது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவாரு. ஆனா டோனி ஸ்டார்க் உனக்கு ஒண்ணும் புரியாது, நான் பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறேன், இது எல்லாமே நடக்க வேண்டிய விதத்துல நடந்துட்டு இருக்குது, இதுதான் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஸ்பைடர்மேன் கேட்கவே மாட்டாரு. சோ அப்படியே வாக்குவாதம் இவங்களுக்குள்ள ஃபைட்டா மாறும். அப்படி ஃபைட்டா மாறி அவர் எங்க எஸ்கேப் ட்ரை பண்ணும்போது அந்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால ஸ்பைடர்மேனால வெளில போக முடியாது. ஆனா அந்த கிளாஸ் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆயிரும். சோ அப்பன்னு பார்த்து அங்க இருந்து கார்ட்ஸ் எல்லாம் வந்து அயன்மேனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை சர்ற மாதிரியே சுட்டுருவாங்க. அதுல ஸ்பைடர்மேன் அந்த கிளாஸை உடைச்சிட்டு வெளில போயிட்டு விழுந்துருவாரு. சிவியரா டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை டோனி ஸ்டார்க் மரியா ஹில்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா டோனி ஸ்டார்க் அவன்கிட்ட நான் பேசணும், அவன்கிட்ட பேசிதான் இந்த புரிய வைக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லுவாரு. ஆனா மரியா ஹில் அவன் எப்ப இருந்தாலும் இந்த மாதிரி மாறுவான்னு தெரியும், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரியா ஹில் கவர்மெண்ட் பர்மிஷன் கீழ இருக்கிற சைக்கோ வில்லன்ஸ் டீமான தண்டர் போல்ட்ட கான்டாக்ட் பண்றாங்க. இதே மாதிரி ஸ்பைடர்மேன் கீழ இருக்கிற சீவேஜ் மூலமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜாக்கோ லாண்டன் அப்புறம் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்ற ரெண்டு சாடிஸ்ட் வில்லனை ஸ்பைடியை பிடிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. இவங்க அனுப்புனது ஸ்பைடியை பிடிக்கிறதுக்கு, ஆனா அவனுங்க போனது ஸ்பைடர்மேனை கொல்றதுக்கு. ஸ்பைடர்மேன் மேல கேஸ் பாம்ஸா போட்டு போட்டு வெடிக்க வச்சு ஸ்பைடர்மேனை பிடிச்சி கார்னர் பண்றாங்க. ஸ்பைடர்மேனோட சூட் எல்லாம் ஹெவியா டேமேஜ் ஆயிடுது, ரத்த வெள்ளத்துல இருக்காரு. ஸ்பைடர்மேன் உடம்புலையும் தப்பிக்கிறதுக்கு சுத்தமா எனர்ஜியே இல்ல. என்ன அந்த அளவுக்கு வெறும் பாம்ஸ் வச்சு அட்டாக் பண்ணி ஹெவியா டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. அப்பதான் ஸ்பைடர்மேன் சோலி முடிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை போட்டதுல போறாங்கன்னு நினைக்கிற அந்த டைம்ல டமால் டமால்னு ரெண்டு ஹெட்ஷாட், அவனுக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு, புளிச்சு புளிச்சுன்னு விழுவுது. சோ அவ்வளவு இருட்டிலையும் ரெண்டு பேரும் தலையில சுட்டாரு பாத்தீங்களா, அந்த தலை வேற யாரும் இல்ல, நம்ம பனிஷர் தான். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பனிஷரை முழுசா பாத்துருக்க மாட்டாரு. ஆனா அவர் செஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்கல்ல மட்டும் பாத்துருப்பாரு. அதை பார்த்து பயந்து மயங்கி விழுந்திருப்பாரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஐகானிக் காமிக் பேனல் உருவாகுது. கேப்டன் அமெரிக்கா டீம் சீக்கிரட்டா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு ஸ்பைடர்மேனை கொண்டு வந்து நிக்கிறாரு பனிஷர். பனிஷர் ஸ்பைடர்மேன் அங்க தூக்கிட்டு வந்து நின்னு இவனுக்கு மெடிக்கல் ஹெல்ப் கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள எல்லாரும் பதறி அடிச்சு உடையாந்து ஸ்பைடர்மேனை பிடிச்சு கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. சோ மெடிக்கல் ஹெல்ப் கொடுத்து ஸ்பைடர்மேனை எப்படியே காப்பாத்திடுறாங்க. சோ இப்படியாக தான் இந்த ஐகானிக் காமிக் பேனல் உருவானுச்சு. அதுக்கப்புறம் பனிஷர் அங்க போயிட்டு இவனை காப்பாத்துறதையும் இப்ப நம்மாளுங்கிறதையும் அங்க உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. அண்ட் அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்பைடர்மேனை எதுக்காக வந்து பனிஷர் காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கான பதிலும் இருக்கு. ஏன்னா பனிஷருக்கு அயன்மேன் மேல செம காண்டு. ஏன்னா பனிஷரை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, தப்பு பண்ண எல்லா வில்லன்ஸையும் பிடிச்சு கொண்டாந்து சூப்பர் வில்லன்ஸ் டீமை கிரியேட் பண்ணி அதை வச்சே நல்லது பண்றவங்களை பிடிச்சி ஜெயில போடுறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷரும் அயன்மேனை எதிர்த்து நிப்பாரு. சோ இங்க ஸ்பைடர்மேனை காப்பாத்தி போறது மூலமா கேப்டன் அமெரிக்கா டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பைடர்மேன் அவர் காப்பாத்தி இருப்பாரு. சோ இவ்வளவு பிளான் பண்ணி பனிஷர் கேப்டன் அமெரிக்கா டீம்ல சேர்ந்துருவாரு. ஒருத்தர் உயிரை காப்பாத்திட்டு கேப்டன் அமெரிக்கா டீம்ல சேர்ந்தவர் ரெண்டு பேர் உயிரை எடுத்துட்டு அந்த டீம் விட்டு வெளில போயிருவாரு. ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வில்லன்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்கா டீம்ல ஜாயின் பண்ண வருவாங்க. ஆனா பனிஷர் அவங்கள பேசவே விடாம டப்பு டப்பு கொடுத்துட்டு இருவாரு.
என்னடா நீ சும்மா சுட்டுக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு நமக்கே காண்டாயிரும். ஏன்னா வர்ற வில்லன்ஸை பேசவே விட மாட்டாரு. வில்லன்ஸை பார்த்தாலே இவருக்கு பிடிக்காது. இதை பார்த்து கேப்டன் அமெரிக்கா அவர் மொத்து முத்தி டீம் விட்டு வெளியாடி போட்டுருவாரு. ஆனா அப்ப கூட கேப்டன் அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு அடி கூட பனிஷர் வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா பனிஷருக்கு கேப்டன் அமெரிக்கா மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் இந்த காமிக்ல கன்வே பண்ணிருப்பாங்க சூப்பரா. சோ இந்த விஷயம்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி. சோ இப்படி காமிக்ல ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணி ஸ்பைடர்மேன் உயிரே காப்பாத்தின ஒருத்தரை தான் ஸ்பைடர்மேனே கொல்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க மூவில. கான்ட்ராஸ்டா காமிக்கிறாங்களாம். ஆனா அப்ப கூட ஸ்பைடர்மேனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. நம்மளால தான் வாண்டடா வந்து புல்லட்ட வாங்கிப்பாரு. சோ அதெல்லாம் விதியின் விளையாட்டு, நம்ம கையில எதுவும் இல்ல. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இப்பதான் இந்த கதை ஃபர்ஸ்ட் தெரியும்னா மறக்காம எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதோட உங்களுக்கு வேற ஏதாவது காமிக் வேணும்னாலும் அதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிவில் வார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காமிக், அதனால லேட்டரா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சோ உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. வரட்டா.